வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஸ்டபிலிஸ் அகாடமி. ஸோ ரெஸ்பெக்ட் டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் ஷெடியூல் அப்டேட் பண்ணியிருக்காங்க as on 3rd January 2024. ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் வருமா இல்லை குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வருமா, எது சார் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் ஆஃப் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் 12th January 2024. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் நிறைய ரெஸ்பெக்ட் எக்ஸாமினேஷனோட அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்காங்க. இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 மெயின்ஸ் ப்ளஸ் குரூப் 4 நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். அதே போல் குரூப் 4 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் 2 வருமா, குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வருமா, இல்லை வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ ஜனவரி 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 5. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ சாட்டர்டே சண்டே விட்டுருங்க. ஸோ ஜனவரி 7. ஓகேங்களா? ஸோ ஜனவரி 7. ஸோ ஜனவரி 7 வரைக்கும் விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஜனவரி 8, 9, 10, 11, 12. ஸோ அப்போ அடுத்த வாரம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே. சரிங்களாங்க? ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே அப்படிங்கிறது குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் ஆஸ் பர் ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் ஷெடியூல் படி. ஓகேங்களா? அப்போ குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் Jan 12 ஃப்ரைடே. ஸோ குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுங்கிறது ஜனவரி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ எனக்கு என்னன்னா இப்போதைக்கு இந்த குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் படி இந்த மாதத்தோட இறுதி வரலாம் அல்லது February ஸ்டார்டிங் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் தான். ஓகேங்களா? இப்போ குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கிற மதிப்பிற்குரிய மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள், நீங்க தயாரா இருங்க. ஓகேங்களா? ஸோ தயாரா இருங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்காக வரும் அப்படின்னு இல்லை, உடல் ரீதியாக மன ரீதியாக நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது. எழுதியாச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு, ப்ரெசென்ட் பண்ணியாச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ அதற்கான ரிசல்ட் தான் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம அது மாற்ற முடியாது. நம்ம தானே எழுதியாச்சு, அதற்கான ரிசல்ட்டு எதிர்பார்க்க அவ்வளோதான். அது கிளியர் ஆச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பிளான் பி இப்போவே எடுத்து வச்சுக்காங்க. ஓகேங்களாங்க? ஸோ அவ்வளோதான். இஃப் கிளியரானா ஓகே, இஃப் நாட் அப்படின்னா அதை விட நமக்கு சிறப்பாக ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்காக தயாரா இருங்க அப்படின்னா, அதாவது தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்ற வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக தயாரா இருக்கும். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் தயாரா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து படிச்சிட்டோமா, இல்லை இதுக்கு மேலே தான் படிக்க போறோமா, தப்பே கிடையாது. இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு நிறையவே டைம் இருக்குங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தா கூட நம்ம கிளியர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம படிக்கிறதுக்கு டைம் இருக்கு. தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ புரியுதுங்களா? அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிச்சேன். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த மாதத்தோட ஸ்டார்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங்காக இருக்குது. அதனால எல்லாருமே சந்தோஷமா படிங்க. நானும் ஒன் பை எல்லாமே அப்கமிங் குரூப் 4 பேச்சஸ், குரூப் 1, குரூப் 2 பேச்சஸ் எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம். எல்லாமே ஸ்டாஃப்லாம் இது பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம். உறுதியாக வெற்றி பெறணும். சும்மா அடுத்த வருஷமா உட்காந்துக்கிட்டு பிளானர் எப்போ வரும், ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. அது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா எழுதிட்டேன், புரியுதுங்களா? எழுதியாச்சு, சூப்பராக எழுதியாச்சு, கிளியர் ஆயிரும், அவ்வளோதான். ஆனால் புதிதாக படிக்கிறவங்க, ஒரு எக்ஸாம் படிக்கிறவங்க படிக்கணும், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பயம்லாம் இல்லைங்க. ஆனால் அந்த எக்ஸாம்ஸ் தான். ஓகேங்களா? அந்த எக்ஸாமில் போய் நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும், படித்தது ஞாபகம் வரணும், அங்கே அப்படியே போய் நம்ம எழுதணும். அதுவும் மெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக நமக்கு அது அப்பப்போ அந்த இது வந்துடணும். டைம் இருக்காது, டக் 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 டக்குன்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டு இருக்கணும். ஸோ புரியுதுங்களா? அதனால ரிசல்ட்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. எழுதுனது அதுக்கான ஒரு இதுதான், அதுக்கான ஒரு மார்க்ஸ் தான். ஆனால் இப்போ வர இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, நிறைய பேர் இன்னும் என்ன கேட்குறாங்கன்னா, நான் 3மே ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஏன்னா லைக் சொல்கிறாங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி நம்மளோட சேனலில் தினமும் ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கோம், இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தினமும் டிஎன்பிஎஸ்சி குவிசஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம், அட்டன் பண்ணி பாருங்கள். தினமும் கேட்குற ஒரு 10 கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக ஒரு அரௌண்ட் 10 கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த 10க்கு 10 எடுக்க முடியுதா
அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ